Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Jurassic World Chaos Theory Season 3 Episode 6. ஓபன் பண்ணா நம்ம ஆளுகள்லாம் ஒன்னா மீட்டிங் போட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் ஒன்று போடுவாங்க. என்ன அதுல சாமி கலந்துக்க மாட்டான், ஏன்னா அவ இன்னுமே ஃபீலிங்ல தான் இருக்கா. அது கொஞ்சம் யாஸ்மினாவுக்கும் கஷ்டமா தான் இருக்கும். சரி, இப்போ இவங்களோட பிளான் என்ன? ஏன்னா பிளான் பண்ணாம போனா இவங்களுக்கு சங்கு தான். பென்னு தான் எல்லாத்தையும் சொல்லுவான்னு வைங்க. இவங்களோட ஃபர்ஸ்ட் மிஷன் ஆபரேஷன் மால்டா. அங்கதான புரூக்லின் இருக்கா. அங்க பாத்தீங்கன்னா பென்னு, டேரியஸ், யாஸ்மினா இவங்க 3 பேரும் போறாங்க. சாமியும் கெஞ்சியும் அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஜியா தான் ஃபிளைட்டுக்கு அவங்கள ஏத்தி விட போறான். அதுவும் ஸ்மூதியோட அங்க இருந்து கிளம்புறாங்க. சோ அப்படியே பிளான் எல்லாம் பேசிட்டு போவாங்க. யாஸ்மினாக்கு இன்னுமே கவலை, சாமி நம்ம கூட வரலையேன்னு. அப்படியே கட் பண்ணா எல்லாம் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பென்னு எந்த அளவுக்கு ஜியாவையும் ஸ்மூதியையும் மிஸ் பண்றான்னு அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே சொல்லுவான். ஜியாவுமே ரொம்ப ஹாப்பி. அவனுக்காண்டி அந்த ஸ்வெட்டர் மாதிரி தலையில போடுவாங்களே அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பான். அப்போ பாட்டிமா சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு பத்திரமா போயிட்டு வாங்கப்பாங்க. அப்படியே கட் பண்ணா யாஸ்மினா, கெஞ்சி, டேரியஸ் இவங்க எல்லாருமே வேணுங்கிற ஜாமா எல்லாத்தையுமே அவங்க போக வேண்டிய ட்ரக்ல ஏத்திட்டு இருப்பாங்க. சாமி ஆளையே காணும். கெஞ்சியுமே வரமாட்டேன்னு சொல்லிட்டான்ல. சரி ஓகே, சேஃப்டியா நல்லபடியா போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே சாமி வீட்டுக்குள்ள இருந்து பார்த்துட்டு தான் இருப்பான். அவளுக்குமே ரொம்ப கவலை. அப்புறம் என்ன மாத்தி எல்லாம் நல்லா விசாரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் செட்டு இவங்க 3 பேரும் அந்த ட்ரக் எடுத்துட்டு கிளம்புறாங்க. நான் கூட கடைசியில அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்துருவாங்கன்னு நினைச்சேன், ஆனா நடக்கல. சரி, ஃபர்ஸ்ட் 3 பேர் மால்டாக்கு கிளம்பியாச்சு. அப்படியே கட் பண்ணி இப்ப மால்டால அந்த அட்ராசிராப்டர்ஸை காட்டுறாங்க. அது பாத்தீங்கன்னா நம்ம புரூக்லின் அப்படியே ரவுண்டு கட்டும். ஐயோ மாட்டிட்டா போலன்னு பார்த்தா அவ அதுகளை வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா. அதாவது அதுகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணும் அப்படி இப்படின்னு ஒரு டெமான்ஸ்ட்ரேட் வீடியோ மாதிரி. ஏன்னா கிளைண்ட்டுக்கு விற்க போறாங்கல்ல, இதை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும்னு அவங்களுக்கு காமிக்கணும்ல. அப்படியே அந்த ரிமோட்டை பொம்மை மேல எல்லாம் அடிச்சு காமிச்சு அதுங்களை அட்டாக் பண்ண விட்டு வீடியோ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு ரொம்பவுமே கவலைப்படுவா. இப்படி எல்லாம் இதுகளை கொடுமைப்படுத்த வேண்டி இருக்குதுன்னு அப்படி நினைச்சிட்டு அதை போய் தொட்டா அப்படியே பயங்கரமா ஒரு லுக்கூடும் பாருங்க. பயப்படலாம் மாட்டா, உள்ளே போ அப்படின்னு சொல்லி அடைச்சிருவா. அந்த டைமுங்கும் போது ஒரு மெசேஜ் வரும். எல்லாம் நம்மளுகிட்ட இருந்துதான், நாங்க மால்டாவுக்கு வந்துகிட்டு இருக்கோம், வந்துட்டு நாங்க எங்க இருக்கோம்னு கோஆர்டினேட்ஸ் அனுப்புறோம், அங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கும். அவ எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல பெண்ணு அப்படின்ட்டு பெருசா அந்த மெசேஜை கண்டுக்க மாட்டான். அந்த டைம் அவ இருக்க இடத்துல ஏதோ லைட் பிளிங்க் ஆன மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா அந்த டாவி பைய அவன் ஆதாரத்தை கலெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு வளைச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க லூசு பையில, மாட்டுனா உனக்கு சங்குதான்னு சொல்லி திட்டுவா. அவன் இவன் மேல கடுப்புல இருக்கான். ஏன்னா அவ பெருசா கண்டுக்கல. இல்ல நான் ஒன்னும் உன்னைய தேடி எல்லாம் இங்க வரல, இந்த பயோசினோட நடவடிக்கை ரொம்ப மோசமா இருக்குது, அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு நான் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு அவன் பாட்டுக்கு போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பான். ரொம்ப நேரம் இங்க இருந்தா உனக்கு தான் ஆபத்து, அதனால ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லுவா. ஆனா அவன் அதை கேட்கற மாதிரி இல்ல. நான் இந்த உலகத்துக்கு அவங்க யாரு என்னன்னு காட்டியே தீருவேன் அப்படி இப்படின்னு சீனை போட்டுக்கிட்டு இருப்பான். ஏய், நீ யாரு கூட மோதுறேன்னு உனக்கு தெரியுமாடா, கண்ணிமைக்கிற நேரத்துல கட்டி தூக்கிட்டு போய் கண்டம் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் சொன்னா அவனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஏன்னா இந்த பயோசின் காரனுங்க டைனோசர்ஸை மட்டும் ஸ்மக்லிங் பண்ணல, உலகத்தோட ஃபுட் செயினையே மாத்த ட்ரை பண்றானுங்க. அது ஏன் என்னன்னு சொல்லி நம்ம ரியல் மூவில கூட பார்த்திருப்போம். அதை நம்ம புரூக்லின் கூட காட்டுவா. என்னன்னா அந்த வெட்டுக்கிளியை வச்சு வேலையை பார்ப்பானுங்களே அந்த ஸ்டோரி தான். இதை சொல்லிட்டு போனை காமிச்சா உடனே அந்த போனை புடுங்கிட்டு இதை நான் வெளி உலகத்துக்கு காட்டியே தீருவேன், உன்ட்ட தான் பேக்கப் இருக்கணுமே, அதனால நான் இதை பாத்துக்கிறேன்பா. அவ ஏகப்பட்ட விஷயத்த அவ போன்ல தான் வச்சிருக்கா. அதை எப்படி அவங்கிட்ட கொடுக்க முடியும்? சோ குடுடா எடுபட்ட பயலன்னு சொல்லிட்டு அவங்கிட்ட இருந்து புடுங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாளா. அந்த டைம் கரெக்டா சயோனா அங்க வந்துகிட்டு இருப்பான். அவ வர்றான்னு தெரிஞ்ச உடனே புரூக்லின் என்ன பண்ணுவா, இவனை அந்த ராப்டாஸ் இருக்குதுல்ல அந்த கூண்டுக்குள்ள தள்ளி விட்டுருவா. உள்ள ஒண்ணு இருக்குது, அசைய மட்டும் செஞ்சிராத, கழுத்திலேயே கவிரும்பா. அப்படியே பயந்துகிட்டே திரும்புவான். அப்படியே ஒரு லுக்கூடும் பாருங்க, அடி வயிறெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிடும். இப்போ சயோனா எதுக்கு இங்க வந்திருக்கான்னா, மொத சீன்ல அவ வீடியோ எடுத்துட்டு இருந்தால அந்த வீடியோவை அவ தான் எடுக்க சொல்லியிருப்பா. சோ அந்த வீடியோ ரெடியானு கேட்டா போன் தான் அவகிட்ட இல்லையே. இப்ப உள்ள கையை விட்டு அவன்கிட்ட இருந்து வாங்கினா மாட்டிக்குவா. அதனால சமாளிப்பா. நான் இப்பவே காமிச்சேன்னா அது நல்லா இருக்காது, அதை கொஞ்சம் எடிட்டிங்லாம் பண்ணி அப்படியே மிளகா பொடி போட்டு நல்லா தூவி எடுத்து கொண்டு வந்து கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே பெஸ்ட் இம்ப்ரெஷனா இருக்கும்ல, அப்படி எப்படின்னு சமாளிச்சுட்டு இருப்பா. அதே நேரம் இங்க டாவியோட நிலைமை ரொம்ப மோசம். சயனா சொல்லுவா, எடிட்டிங் பண்ணலாம் டைம் இல்ல, அங்க கிளைண்ட் ரெடியா இருக்காங்க, உடனே அவங்களுக்கு அனுப்பி விடணும். அப்படியே பேசிக்கிட்டே புரூக்லின்ட்ட வந்த உடனே நைஸா அவளை அங்க நிக்க விட்டுட்டு இவ ராப்டாஸ் அடைச்சு வச்சிருக்க இடத்துக்கு வந்து நின்னுக்குவா. எதுக்குன்னா போனை வாங்குறதுக்காக. கையை விட்டு போனை கேட்டுட்டு இருப்பா. இப்ப அவன் அசஞ்சானா அது கவ்விரும். அது வேற டாவிக்கு பயம். இங்க சயனா பாத்தீங்கன்னா கடுப்பாக ஆரம்பிச்சிட்டான். நீ வீடியோ முதல்ல எடுத்தியா இல்லையா, எடுக்கலன்னா சொல்லி இப்ப எடுத்துடலாம், லேட் பண்ணிட்டு இருக்காதுன்னு கொஞ்சம் டென்ஷன் ஆகும். எடுக்கலன்னு சொன்னா அட்ராசிராப்டர்ஸ் வெளியில வரும், டாவி மாட்டிக்குவான். எடுத்துட்டேன்னு சொன்னா போன்ல வீடியோவை காட்டணும், அப்போ புரூக்லின் மாட்டிக்குவா, அப்பவும் டாவி மாட்டுவான். நல்ல வேலை அவ கையை நீட்டின உடனே போனை கொடுத்துருவான். வீடியோவை வெட்ட காட்டின உடனே பார்த்துட்டு சூப்பரா எடுத்திருக்க அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்புவாளா. அவளுக்கு இப்போ புரூக்லின் மேல முழு நம்பிக்கை வந்துருச்சு. அதனால நீயும் நானும் இப்போ ஒரு நல்ல டீம், நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலை இல்லைன்னு சந்தோஷப்பட்டுட்டு போவா. இங்க அவ போன அடுத்த செகண்டே டாவியை ஒரு வழியா வெளியே எடுத்துருவா. அவன் பாத்தீங்கன்னா இப்ப மரண பயத்துல இருக்கான். அது மட்டும் இல்லாம இப்போ புரூக்லின் மேல செம்மையா கடுப்பாயிட்டான். ஏன்னா அவனுக்கு இப்பதான் தெரியுது
இந்த கில்லர் டைனோசர்ஸ் எல்லாத்தையும் இவங்க சேல் பண்ண போறாங்கன்னு. அதுக்கு ப்ரூக்லினும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கால, நீ இப்படி மாறுவேன்னு நான் எதிர்பார்க்கலாம்பானா. என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, நான் ஒண்ணு அவ கூட சேர்ந்து இதெல்லாம் விற்க போல, எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்பதான் அவளை லைஃப் டைம் ஜெயிலுக்குள்ள தள்ள முடியும், இல்லன்னா ஈஸியா எஸ்கேப் ஆயிருவான்பா. ஆனா டாவிக்கு நம்பிக்கையே இல்ல, நீ பண்ற எல்லாத்துக்குமே இப்படி ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்து நல்லவ மாதிரி நடிக்காதம்பா. அது ப்ரூக்லினுக்கு கடுப்பாயி, நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு கொஞ்சம் ஹார்ஷா பேசுவா. அப்ப அந்த அட்ராசிராப்டர் அப்படியே அவனை பார்த்துட்டு திரும்பும். என்னடான்னு பார்த்தா இவ கடுப்புல அந்த லேசரை அவன் மேல அடிச்சிருப்பா. அதுக்கப்புறம் தான் டப்புன தூக்கி போட்டுட்டு சாரிம்பாலா, அவன் கன்ஃபார்மே பண்ணிட்டான், நீயா இல்ல, ஆனா நீ பண்ற எல்லாத்துக்குமே நீ தான் அனுபவிக்க போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிடுவான். அந்த டைம் ப்ரூக்லின் பாத்தீங்கன்னா அதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. இந்த டைனோசர் வேற குறுக்க வந்துட்டு இருக்குமா, அதை பார்த்துட்டு இப்போ சுத்தமா பயம் இல்ல, என்ன கத்திட்டு இருக்க உள்ள போ அப்படின்ட்டு மிரட்டி உள்ள அனுப்பி லாக் பண்ணிடுவா. இப்பதான் ப்ரூக்லினுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, நம்ம எவிடன்ஸை கலெக்ட் பண்றோம்னு சொல்லிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கமோ அப்படின்னு. அப்படியே கட் பண்ணி நம்மாளுகளை காட்டுறாங்க. அவங்க 3 பேரும் ஒரு வழியா மால்டாவுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அதுவும் அந்த அண்டர் கிரவுண்ட் இருக்குதுல்ல, அந்த ஏரியாவுக்கு பக்கத்துல தான். ப்ரூக்லினுக்கு லொகேஷன்லாம் அனுப்பியாச்சு. ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க, ஆனா அவ வந்த மாதிரி இல்ல. அதனால என்ன பண்ணிடுவாங்க, அவ தான் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கான்னு நமக்கு தான் தெரியுமே, எதுக்காக வெயிட் பண்ணும், பேசாம அங்க போயிடலான்னு முடிவு பண்ணிடுவாங்க. என்ன அந்த டோர் லாக் ஆயிருக்கும், சரி பரவாயில்ல ஏதாச்சும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஓபன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சுத்தமா முடியல. அந்த டைம் அந்த மொட்டை பையன் இருந்தால, அதான் ப்ரூக்லின்ட்ட கூட டைனோசர்ஸ் பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சீன் போட்டுட்டு இருந்தானே, அந்த மொட்டையன் ஏதோ ஐட்டத்தெல்லாம் எடுத்துட்டு அந்த அண்டர் கிரவுண்டுக்கு போறதுக்காக டோர் ஓபன் பண்ணிட்டு போவானா. அந்த டைமை யூஸ் பண்ணி டோர் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள டப்புன்னு பிடிச்சி இவங்க உள்ள பூந்துருவாங்க. உள்ள போய் பார்த்தவங்களுக்கு அப்படி ஒரு ஷாக்கு. ஏன்னா டைனோசர்ஸ் எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறத முதல் டைம் இவங்க லைவா பாக்குறாங்க. இந்த அளவுக்கு இவங்க மோசமா பார்த்ததே இல்ல. டேரியஸ் எல்லாம் பேய் அடிச்ச மாதிரி இருப்பான். அதுக்கப்புறம் இனிமேட்டு நம்ம இங்க இருக்க வேண்டாம், வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி அடிச்சு புடிச்சு அங்கிருந்து கிளம்புவான். அந்த டைம் யாஸ்மினா பாத்தீங்கன்னா அந்த டோரா மண்டக்காரி இருக்கால, அதான் அந்த விசில் அடிப்பாலே ஒரு வில்லி, அவள அங்க பாப்பா. பார்த்துட்டு அவளுக்கு அப்படி ஒரு ஷாக்கு. நல்ல வேளை அவ இவங்கள பார்க்கல, அதுக்குள்ள கிளம்பிடுவாங்க. அவ பாத்தீங்கன்னா அவளோட அட்ராசிராப்டர்ஸ் இப்ப எங்க இருக்குன்னு சொல்லி தேடி அலைஞ்சிட்டு இருப்பான். ஏன்னா அது அவளோட அட்ராசிராப்டர்ஸ், அவளுக்கு அது அவளோட ஃபேமிலி மாதிரி, அதை எப்படியாச்சும் காப்பாத்தணும். அதனால எங்க அடைச்சு வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக விசில் அடிச்சுக்கிட்டே போவா. அப்படி ஒவ்வொரு இடமா தேடி தேடி பாப்பா, எங்கேயுமே இருந்த மாதிரி இல்ல. அது அவளுக்கு செம்ம காண்டாவும். அப்படியே கட் பண்ணி இங்க ப்ரூக்லினை காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா ரொம்ப சோகத்துல உட்கார்ந்துட்டு இருப்பா. அந்த டைம் சயானா வந்து அவளை பாராட்டி தள்ளுவா. ஏன்னா அவ எடுத்த வீடியோ வேற லெவல்ல கிளைண்ட்டுக்கு பிடிச்சு போச்சு, அதனால வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்களாமா. அதுலயும் அந்த ரெட்ட மெயினா, அதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம்னு நினைச்சேன் பாலா. சயானாவை பொறுத்த வரைக்கும் அது ஜஸ்ட் ஒரு டைனோசர், இது இல்லைன்னா இன்னொன்னு. சோ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, நாளைக்கு அந்த டைனோசர்ஸை வித்துட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம்பா. உடனே ப்ரூக்லின் நைஸா, அந்த பையர்ஸ் யாரு, எதுக்காக அவங்களுக்கு ராப்டார்ஸ் தேவை அப்படி எப்படின்னு நோண்டி கேட்பான். வேற எதுக்கு யூஸ் பண்ண போறானுங்க, கொல்றதுக்கு தான் அப்படின்னு சொன்ன உடனே ப்ரூக்லின் அதை விற்காதீங்கம்பா. கேட்ட உடனே சயானா கடுப்பாயி, ஏன் எதுக்காக விற்க கூடாதுங்கிற அப்படின்னு கேட்பா. அப்பதான் ப்ரூக்லின் நைஸா, இன்னைக்கே பையர்ஸ் உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் கொடுத்து வாங்குறதுக்கு இருக்காங்கன்னா நாளைக்கு இன்னொரு பையர் கிடைப்பாங்க, அவங்க டபுளா கிடைக்கலாம், ஏன் ட்ரிபிளா கூட கிடைக்கலாம். நம்ம எதுக்கு கம்மி பிரைஸுக்கு விற்கணும், எந்த அளவுக்கு நம்ம இதை ஹோல்டு பண்றோமோ அந்த அளவுக்கு இந்த டைனோசர்ஸோட விலை அதிகமாகிட்டே போகும் அப்படின்ட்டு எப்படியாச்சும் இந்த டைனோசரை விற்காம தடுக்க பார்ப்பான். ஆனா சயானா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு டீல முடிச்சுட்டு வந்திருக்கா. ஆனா இப்ப அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, இதை வச்சு இவ ஏகப்பட்ட வேலை பார்க்கலாம். மெயின் அந்த டாட்சன் இருக்கானே, அவன்டையும் பெருசா டீல் பேச வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஏன்னா டிஎன்ஏ சாம்பிள்ஸ் அது இதுன்னு இவன் நிறைய விஷயம் பண்ணியிருக்கான்ல. உடனே ப்ரூக்லினுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரூக்லின், நீ தான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க, அதுக்காக நான் உனக்கு பெருசா ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ஆல்ரெடி எனக்கு கை கொடுத்துட்டீங்க, இதுவே போதுங்கிற மாதிரி சொல்லுவா. அட அதெல்லாம் விஷயம் இல்ல, இங்க பாரு உன்னை ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டாவியோட போட்டோவை காட்டுவா. அது மட்டும் இல்லாம இவன் ஜேர்னலிஸ்ட், உன்னையத்தான் துருவிட்டு இருக்கான், ஒன்னும் கவலைப்படாத, இதுக்கப்புறம் உன்னைய தொல்லையே பண்ண மாட்டான்பா. வாட் டு யூ மீன், என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா, வேற என்ன என்னோட ஆளுகளை வச்சு உனக்கு தொல்லையா இருக்கவங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ள சொல்லிட்டேன்பா. ஆக்சுவலா இவ போட்டு தள்ள மாட்டா, எல்லாத்துக்கிட்டையும் டீல் பேசுவா இல்ல மிரட்டுவா, இந்த மாதிரி தான் ஏதாச்சும் பண்ணுவா. திடீர்னு ஏன் இப்படி மாறிட்டீங்கன்னு கேட்டா அது நேரத்தை பொறுத்து. அது மட்டும் இல்லாம அவன் பப்ளிக்கா இருந்தா பரவாயில்ல, அவன் ஒரு ஜேர்னலிஸ்ட், அவனால நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, மெயினா நம்ம பிசினஸ்க்கு அப்படின்ட்டு ப்ரூக்லினுக்கு பெருசா நல்லது பண்ண மாதிரி நினைச்சிட்டு போவா. இங்க இவளுக்கு அள்ளு விடும், ஏன்னா டாவியோட கழுத்துக்கு மேல இப்ப கத்தி தொங்கிட்டு இருக்குது. இப்ப எப்படியாச்சும் அவ டாவியை காப்பாத்தி ஆகணும். அதனால வேற வழி இல்லாம ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா வேண்டாமான்னு அப்படியே பேந்த முழிச்சுக்கிட்டே போனை பாப்பா. அப்படியே கட் பண்ணி இங்க நம்மாளுகளை காட்டுறாங்க. டேரியஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா டிபிடபிள்யூல அவங்க பண்ணதை விட இவனுக்கு ரொம்ப மோசமா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கானுங்க டைனோசர்ஸ். அவனுக்கு என்ன ஒண்ணு கவலையா இருக்குதுன்னா, ஒவ்வொரு டைம் அவங்க ஒன்னொன்னு ஸ்டாப் பண்ணும் போதும் இந்த மாதிரி பயங்கரமா அடுத்தடுத்து ஒன்னொன்னு முளைச்சுக்கிட்டே இருக்குது. ப்ரூக்லின் வேற இவங்க கூட தான் இருக்கா, இதெல்லாம் ரொம்ப மோசம்பா. அதுக்கு தான் யாஸ்மினா என்ன சொல்லுவா, நம்ம அவளை கண்டுபிடிச்சு வெளியில கொண்டு வந்துடலாம், நம்ம ஃப்ரெண்டு தானேம்பா. ஆனா அவகிட்ட இருந்து எந்த ஒரு காலும் இல்ல, டெக்ஸ்டும் இல்ல, அவகிட்ட ரெஸ்பான்ஸே இல்ல, எல்லாத்தையுமே அவ வழியில அவ தனியா பண்ணணும்னு பாக்குறா. ஆனா இவங்க அவளுக்கு பெஸ்டா என்ன பண்ண முடியும்னு பாக்குறாங்க, ஒன்னும் பண்ண முடியல. அதனால ப்ரூக்லின் லீட கண்டுபிடிச்சிட்டு அவ ரெடி ஆயிட்டு நம்ம கிட்ட வருவா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு பாப்போம்பா. அப்ப அது வரைக்கும் வேஸ்டா வெயிட் பண்ணுமான்னு கேட்டா வேற வழி இல்ல, நம்ம வெயிட் பண்ணுவோம், ஆனா அவளுக்கு தேவைப்படும் போது கண்டிப்பா நம்மளை தேடி வருவா அப்படின்ட்டு டேரியஸ் அப்படியே சோகமா போவான். உடனே
இவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வருவாங்களா. வந்தவங்களுக்கு பெரிய ஷாக்கு. என்னடானா வரமாட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த புரூக்லின் அவங்களுக்காக அங்க மாறு வேடத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு இருப்பா. சரி ரைட்டு, இனி இதுக்கப்புறம் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்னென்னலாம் பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.